தேவனுடைய சித்தத்தை செய்ய விடாமல் ஏரோது பேதுருவை சிறையிருப்பில சங்கிலியால கட்டி வைத்திருந்தான். இதோ அவனுக்காக சபையினர் ஊக்கத்தோடு ஜெபித்த பொழுது அவனுடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது. தேவ தூதன் வந்திறங்கினான், அவனுடைய விழாவை தொட்டான், அவனுடைய சங்கிலிகள் அவிழ்க்கப்பட்டது. இதோ அவன் சங்கிலியினால் கட்டப்பட்டவனாய் இருந்தும் அவன் சிறையிருப்பிலிருந்து ஊழியன் அந்த தேவதூதன் அவனை மீட்டு கொண்டு வந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல படிக்கிறான். என்ன அருமை சகோதர சகோதரிகளே, உன்னுடைய சிறையிருப்பு வாழ்க்கையும் உன் கணவனால மனைவியால காயப்பட்டு வேலை ஸ்தலத்துல நீ கட்டப்பட்டு இது ஏன் எனக்கு அனுமதிக்கப்பட்டது, இந்த வாழ்க்கை ஏன் இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பு வாழ்க்கை, கடன் வாழ்க்கை, அவமான வாழ்க்கை என்று சொல்லி நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறியா? இதோ தேவன் சொல்றாரு, உன் வீட்டிற்கு இன்றைக்கு உன் வாழ்க்கைக்குள்ள இன்றைக்கு ஒரு தேவதூதனை அனுப்புவேன். விசுவாசம் இருந்தால் ஆமென் என்று டைப் சொல்லுங்க. God bless you.